ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம பொங்கலுக்கு வாங்குகிற மஞ்சள் இவ்வளோ விஷயம் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கே இருக்கும். பொங்கல் வந்தாலே எல்லாருக்கும் மஞ்சள் வச்சு தான் நம்ம செலிப்ரேட்டே பண்ணுவோம். மஞ்சள் வாங்காதவங்க உடனே போய் இந்த மஞ்சளை வாங்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணவே மாட்டீங்க. ஸோ இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பொங்கலுக்கு வாங்கின மஞ்சளை கீழே தூக்கி போட்டுறதாதீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேலே இருக்க மஞ்சளை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்க தோலை வந்து சீவி எடுத்துருங்க. அந்த தோலையுமே கீழே போட்டுறாதீங்க. அந்த தோலை வச்சுமே நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மஞ்சள் எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ இந்த தோலை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த தோலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. அந்த தண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு ஜன்னல் கொசு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த தண்ணியை வந்து தெளித்து விட்டீங்க. ஏன்னா கொசு அந்த சைடு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தோல் சீவி வச்சுருக்க அந்த மஞ்சளை எடுத்து நல்லா இந்த துருவி வச்சுக்கணும். நம்ம நார்மலாக இருக்க மஞ்சளோடு இது வந்து கேரட் துருவுற மாதிரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தண்ணி போல் தான் இருக்கும். துருவுறதுக்கு ரொம்பவே நம்ம கையே வலிக்காது. அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் மட்டும்தான் இந்த மஞ்சளை வந்து நம்ம இந்த மாதிரி துருவ முடியும். இந்த மஞ்சள் வந்து வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் இந்த மஞ்சளை உடனே போய் வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ மஞ்சள் ஃபுல்லாக துருவி வச்சாச்சு. இதை வந்து ஒரு தோசைக்கல்லில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு நம்ம துருவி வச்சுருக்க இந்த மஞ்சளுமே போட்டு இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். போட்ட உடனே எடுத்துடக்கூடாது. இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். சுற்றி நல்லா எடுத்து விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த அந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் இந்த எண்ணெயை மட்டும் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த தோசைகள் கருப்பாக இருக்கனால இதில் வந்து கலர் தெரியல. ஸ்பூனில் எடுத்து பார்க்கறது நல்லா கலர் தெரியுது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருக்கு. நமக்கு சூப்பராக இந்த ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா நம்ம ஃபேஸோட ஸ்கின்னுமே நல்லாவே க்ளோவாக இருக்கும். பரு அந்த மங்கு கண்ணுக்கடியில் இருக்க அந்த கருவளையம் இது எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகி கொடுத்துரும். நீங்கள் லைவாகவே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ண நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். கலர் சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஆயில் அப்ளை பண்ணியிருக்க அந்த ஹேண்டும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் கிடச்சிருக்கு பாருங்களேன். கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.